அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வின் டிஎன்பிசி அகாடமி. போன வீடியோவில் 10 பழமொழிகளும் அதற்கு உண்டான பொருளையும் பார்த்தோம். இப்போ 11வது பழமொழியிலிருந்து பார்ப்போம். அகப்பட்டு கொள்வேன் என்றோ கள்ளன் களவெடுக்கிறது. இந்த பழமொழியோட பொருள் என்னன்னா, ஒரு திருட போகிறவன் தான் மாட்டிப்பான்னு நினச்சிட்டுவே போய் திருட போவானா, அப்படி போக மாட்டான் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த பழமொழி உணர்த்துது. அடுத்து, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி, ஓடிப்போனவனுக்கு 9ஆம் இடத்து ராஜா. அதாவது துன்பத்தில் சிக்கிக் கொள்பவனுக்கு தொடர்ந்து துரதிர்ஷ்டமாக நடக்குது, தப்பித்து கொள்பவனுக்கு அதிர்ஷ்டம் தொடருது. அதாவது சூழ்நிலை ஒரு மனிதனுக்கு எப்படி மாறி மாறி இருக்கு அப்படின்றது தான் இந்த காலத்தின் கொடுமை, இந்த பழமொழியினுடைய பொருள். அடுத்து, அகப்பை பிடித்தவன் தன்னவனானால். அகப்பை பிடித்தவன் தன்னவனானால் அடிபந்தியில் இருந்தால் என்ன, கடைப்பந்தியில் இருந்தால் என்ன. அதாவது இதனுடைய பொருள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதிகாரத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க நமக்கு உறவினராகவோ இல்லை நமக்கு அவங்க தெரிஞ்சவங்களாக இருந்தாலும், நம்ம எங்கே இருந்தாலும் அவங்களால நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்றத உணர்த்துகிற பழமொழி. அகப்பை பிடித்தவன் தன்னவனானால் அடிபந்தியில் இருந்தால் என்ன, கடைபந்தியில் இருந்தால் என்ன, இந்த பழமொழி. அடுத்து, அகம் ஏற சுகம் ஏறும். அதாவது இங்கு அகம்ன்றது தானியத்தை குறிக்குது. தானியத்தினுடைய விலை குறைய மக்கள் அனுபவிக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தானியத்தின் விலை குறையுது இல்லையா, அதனால் மக்கள் அனுபவிக்கிறது அகம் ஏற சுகம் ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பழமொழி, அகம் மலிந்தால் அஞ்சும் மலியும், அகம் குறைந்தால் அஞ்சும் குறையும். அதாவது தானியம் அதிகமாக கிடைச்சதுன்னா அடிப்படை தேவைகள்லாம் அதிகமாகும். தானியம் குறைந்தான்னா எல்லாமே குறையும். அதாவது பண்டைய காலத்தில், சங்க காலத்தில் மக்கள் தானியம் எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத உணர்த்துகிற ஒரு பழமொழி இது. அதே இதே பொருள் தான் அடுத்த பழமொழியும். அகம் மலிந்தால் எல்லாம் மலியும், அகம் குறைந்தால் எல்லாம் குறையும். அடுத்து, அகல இருந்தால் நீல உறவு, கிட்ட இருந்தால் முட்டப்பகை. ஒருத்தர்கிட்ட நம்ம தூரமாக இருந்தோம்னா நம்ம நட்பு நீடிக்கும். நெருங்கி பழகினா சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூட சண்டை வரும் அப்படின்றது தான் இந்த பழமொழியினுடைய பொருள் உணர்த்துது. அடுத்து அகல இருந்தால் பகையும் உறவாம். அதாவது ஒருத்தர் கூட நம்ம சண்டை போட்டிருக்கோம், அவங்கள்ட்ட விலகி இருந்தால் அந்த பகை கூட நட்பு போல மாறிடும், அந்த பகைமை மறையும் அப்படின்றத உணர்த்துகிற பழமொழி. அடுத்த பழமொழி, அகல இருந்தால் புகழ உறவு. அதே தான், முன்ன சொன்ன அதே பொருள் தான். ஒரு இடைவெளியுடன் விலகி இருப்பது உண்மையான நிலையான நட்புக்கு வழிவகுக்கும். அகல இருந்தால் புகழ உறவு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, அகல்வட்டம் பகல்மலை. இந்த பழமொழியை நல்லா நோட் பண்ணிக்கங்க. அகல்வட்டம் அப்படின்னா சந்திரனை சுற்றி பெரிய ஒளிவட்டம் தோன்றினால் அது பகலில் மழை வரப்போவதற்கான அறிகுறி. இது ஒரு இயற்கை நிகழ்வை உணர்த்துகிற ஒரு இயற்கையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பழமொழி. பண்டைய காலத்தில் பின்பற்றிய பழமொழி என்ன, சந்திரனை சுற்றி ஒரு பெரிய ஒளிவட்டம் வந்துச்சுன்னா பகலில் மழை வரப்போவதற்கான அறிகுறியை தான் அகல்வட்டம் பகல் மழை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்து 21வது பழமொழி, அகவிலை அறியாதவன் துக்கம் அறியான். ஒரு பெரிய பணக்காரன், அவனுக்கு தானியம், அந்த வாங்கி வைக்கிற அரிசி, கோதுமை, இந்த மாதிரியான தானியங்களை எல்லாத்தையும் விலை என்னன்னே தெரியாமல் இருக்கான் இல்லையா, அவன் துன்பம்னா என்னன்னே அவனுக்கு தெரியாது. அதை தான் சொல்கிறாங்க, அகவிலை அறியாதவன் துன்பம் அறியான். இது நமக்கு தெரிந்த பழமொழி தான். அகலிலே விழுந்த முதலைக்கு அதுவே வைகுண்டம். அதாவது ஒருத்தன் எப்பவுமே தனக்கு இருக்கிற இடம்தான் தன்னுடைய பலம்னு சொல்லலாம். அகலிலே விழுந்த முளைக்கு அதுவே வைகுண்டம்னா, நீ எந்த இடத்துல இருக்கியோ அந்த இடம்தான் உனக்கு ஒரு பலம். அதுவும் இல்லாமல் ஓரிடத்தில் தன்னுடைய பலம் செயல்படுதுன்னா அந்த இடம்தான் அவனுக்கு சொர்க்கமாக இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க, அகலிலே விழுந்த முதலைக்கு அதுவே வைகுண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அகநாக்காய் பேசுகிறான். இந்த பழமொழி பாருங்க, அகாநாக்காய் பேசுகிறான். மிகவும் சரளமாகவும் விறுவிறுப்பாகவும் பேசுகிறான் அப்படின்னா அகாநாக்காய் பேசுகிறான். அதாவது அகாநாக்காய் பேசுகிறான்னா ரொம்ப சரளமாகவும் விறுவிறுப்பாக பேசுகிறான் அப்படின்றத சொல்கிறது தான் அகாநாக்காய் பேசுகிறான்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அகிருத்தியம் செய்கிறவன் முகத்தில் விழிக்கிறதா. அகிருத்தியம் அப்படின்னா இது வடமொழி எழுத்து பிறமொழி சொல்லாக தான் இருக்கும். கண்டிப்பாக சமஸ்கிருத வார்த்தையாக தான் இருக்கும். இப்போ நிறைய இது இருக்குது. அகிருத்தியம் செய்கிறவன் முகத்தில் விழிக்கிறதா அப்படின்னா என்னென்னா,
தவறு செய்பவர் முகத்தில் காலையிலே விழிக்க நேர்ந்தால் நாள் முழுவதும் கெட்டது நடக்குமோ? இதுதான். இந்த இந்த பழமொழியினுடைய பொருள் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தவன் வந்து தீய மனிதன்னா, அவன நம்ம பார்த்துட்டோம்னா, அன்னைக்கு ஃபுல்லாவும் நமக்கு நாள் நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பழமொழி. அகோர தபசி விபரீத சோரன் ஒரு பழமொழி இருக்கு. அகோர தபசி விபரீத சோரன் அப்படின்னா, மிக கடுமையான தவம் செய்பவன், ஆனால் மிகவும் மோசமான திருடனா இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அகோர தபசி விபரீத சோரன்னா, இது அதே தான் அடுத்த இதுவும். அகோர தபசி விபரீத நிபுணன்னா, கடுமையான தவத்தில் ஈடுபடுபவன், ஆனால் தீய செயல்களிலும் திறமைசாலி. எதுலயும் உச்சத்துல இருக்கணும்னு நினைக்கக்கூடியவன் அப்படின்றது இந்த பழமொழியினுடைய பொருள். "அக்கரை மாட்டுக்கு இக்கரை பச்சை." அதாவது இது என்ன சொல்லுது? நமக்கு தெரியும் அக்கரைக்கு இக்கரை பச்சைன்னா, அடுத்தவர் பொருளோ, இடமோ, நிலையோ எப்போதும் சிறப்பாக தெரியும். அதாவது அடுத்தவர் பொருள் மீது ஆசை கொள்வது தான் அக்கரை மாட்டுக்கு இக்கரை பச்சை. அங்க அந்த பக்கம் இருக்க மாடு, இந்த பக்கம் கரைக்கு அந்த பக்கம் இருக்கிறத பார்த்து பச்சையா இருக்குன்னு நினைக்குது இல்லையா? அடுத்தவர் பொருள் மீது ஆசைப்படுவது தான் இது. அடுத்த பழமொழி, "அக்காடு வெட்டி பருத்தி விதைக்கிறேன் என்றால், அப்பா எனக்கு ஒரு துப்பட்டி என்கிறான் பிள்ளை." அதாவது இந்த பழமொழி என்னன்னா, ஒரு செயல் நடக்கிறதுக்கு முன்னாடியே, அது நடந்து முடியுதா நினைத்து அதனுடைய பலனை எதிர்பார்ப்பது. அவசரப்பட்டு பலன் எதிர்பார்ப்பது. ஒரு காரியம் தொடங்குவதற்கு முன்பே, அதன் பலனை ஆசையுடன் எதிர்பார்த்து கேட்பது தான், "அக்காடு வெட்டி பருத்தி விதைக்கிறேன் என்றால், அப்பா எனக்கு ஒரு துப்பட்டி என்கிறான் பிள்ளை." அப்படின்ற இந்த பழமொழி. அடுத்த பழமொழி, "அக்காடு வெட்டி பருத்தி விதைத்தால் அப்பா முளச்சிற்றாடை என்கிறதாம் பெண்." இந்த பழமொழியில என்ன சொல்றாங்கன்னா, அதே மாதிரி இங்க பிள்ளை மாரி பெண் பிள்ளை கேட்குது. அதே அதே பொருள தான் இதுவும் உணர்த்தும். அடுத்த பழமொழி 30வது, "அக்காள் இருக்கிற வரையில் மச்சான் உறவு." அதாவது ஒருவருனான உறவு அதை நிலைநிறுத்தும் மூல காரணம் அல்லது மத்தியஸ்தர் இருக்கிற வரைக்கும் தான் நீடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரியுதா? அக்காள் இருக்கிற வரை அக்கா இருந்தா தான் நமக்கு மச்சான்றவனோட உறவு கிடைக்கும். அதுபோல நமக்கு ஒரு உறவுல நிலையான ஒரு நபர் இருந்தா தான், அதுவரைக்கும் அந்த உறவு நீடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சேனல பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, வீடியோ நல்லா இருக்கா லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல ஏதாச்சும் இந்த வீடியோவுல மிஸ்டேக் இருக்குன்னா, அதையும் சொல்லுங்க. அடுத்த பழமொழி பார்ப்போம். "அக்காள் உண்டானால் மச்சான் உண்டு." இதுவும் அதே பொருள தான உணர்த்தும். சகோதரி இருக்கும் மட்டுமே தான் மச்சான் என்ற உறவு இருக்கும். அப்படின்றத தான் இந்த பழமொழி உணர்த்துது. அடுத்து வந்து "அக்காள் உடைமை அரிசி, தங்கச்சி உடைமை தவிடா" அப்படின்னா என்னன்னா, இது நமக்கு தெரியும். நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்கு. அ நம்ம பொருள்னா நமக்கு ரொம்ப வசதியா நினைக்கிறதும், அடுத்தவங்க பொருள அலட்சியமா பார்க்குறோம் இல்லையா? அந்த இத உணர்த்துறது தான் "அக்காள் உடைமை அரிசி, தங்கச்சி உடைமை தவிடா" அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பழமொழி, "அக்காள் உறவும் மச்சான் பகையுமா." ஒருவருடன் நட்பு கொண்டிருக்கையில், அவரோடு நெருங்கிய தொடர்பு உடையவரின் பகைமையைக் கொள்வது சரியா? இதுதான் அவங்க சொல்ல வந்திருக்காங்க. அக்காள் உறவும் மச்சான் பகையும்னா, ஒருவனுடன் நட்பு கொண்டிருக்கீங்க. அவங்களோட நெருங்கி தொடர்புடையவருடன் பகைமை கொள்வது சரியா? அப்படின்னு சொல்றாங்க. உறவுகளிடையே முரண்பாடு இருக்கக்கூடாது. அக்கா கூட உறவு வச்சுக்கிட்டு மச்சான் கூட பகையா? அது "அக்காளை கொண்டால் தங்கையை முறை கேட்பானான்." அப்படின்னா என்னன்னா, ஒரு பெரிய விஷயத்த அ பத்தி பேசுற இடத்துல, அதில் உள்ள சின்ன விஷயத்தினுடைய மதிப்ப வந்து ஆராய்ஞ்சு பார்க்கறது. அதான் சொல்லியிருப்பாங்க. "அக்காளை கொண்டால் தங்கையை முறை காட்பானேன்." ஒருத்தன் அக்காவே மணந்துக்கிட்டான், கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா, தங்கச்சிய போய் கேட்பானா? ஏன் போய் கேட்கணும்? அவனுக்கு தான் அக்காவே கிடைச்சதில்ல. அந்த மாதிரி தான் ஒரு பெரிய விஷயத்தை அடைந்த பிறகு, அதில் உள்ள சிறிய விஷயத்தின் மதிப்பை, நிலையை ஏன் ஆராயணும்? அப்படின்னு கேட்கிற ஒரு பழமொழி. அடுத்த பழமொழி. "அக்காளை பழித்து தங்கை அபசாரியானாள்." அதாவது அடுத்தவர் குறைய சுட்டிக்காட்டுறவன், தம் பக்கமே தம் மேலேயே பெரிய தவற செஞ்சிடுறது. அததான் இந்த பழமொழி உணர்த்துது. இந்த மாதிரி அபசாரியானால், இந்த மாரி பழமொழிலாம் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் பார்த்துக்குங்க. "அக்காள் தான் கூட பிறந்தால், மச்சானும் கூட பிறந்தானா?" அப்படின்னு சொல்றது என்னன்னா, ரத்த சம்பந்தம் உறவு மட்டுமே நிரந்தரமானது. மற்ற உறவுகள் எல்லாம் நிலைக்காமல் போகலாம் அப்படின்றத உணர்த்துறது தான் இந்த பழமொழி. அடுத்து "அக்கிரகாரத்தில் பிறந்தாலும் நாய் வேதம் அறியுமா?" அப்படின்னா, ஒருத்தன் ரொம்ப உயர்வான இடத்துல சூழல வளர்ந்தாலும், அவனுடைய அடிப்படை இயல்பு மாறாது. அதாவது நாய் வந்து அக்கிரகாரத்துல பிறந்தாலும், அதால போய் வந்து அக்கிரகாரத்துல இருக்கிறவங்க மாரி மந்திரங்கள ஓத முடியாது. அதத்தான் இந்த இடத்துல
சொல்றாங்க. அக்கிரகாரத்திற்கு ஒரு ஆடு வந்தால் ஆளுக்கு ஒரு மயிர் அப்படின்னா என்னன்னா, பலருள்ள இடத்தில் ஒரு சிறிய நன்மை கிடைத்தாலும், அது யாருக்கும் முழுதாக பயனில்லாமல் போய்விடும். எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அக்கிரகாரத்து நாய் பிரதிஷ்டைக்கு விரும்பினது போல அப்படின்னா என்னன்னா, கிடைக்க வாய்ப்பில்லாத ஒரு விஷயத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வைக்கிறான் அப்படின்றத தான் சொல்றது. பிரதிஷ்டைக்கு விரும்பினது போல அதுக்கு ஒரு விஷயம் அப்படி நடக்கவே நடக்காது. அந்த நிகழ்வுக்காக ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறது தான் அக்கிரகாரத்து நாய் பிரதிஷ்டைக்கு விரும்பினது போலன்னு. அக்கினி மலை மேல் கற்பூர பானம் பிரயோகித்தது போல அப்படின்னா என்னன்னா, இது நான் நல்லாவே புரியுது. ஒரு மலை வந்து நெருப்பு மலை. அந்த நெருப்பு மலை மேல போய் கற்பூரத்த போட்டா என்ன பயன்? ஆல்ரெடி எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அத அதுல போடுற அந்த கற்பூரம் வந்து எதுவும் ஒரு பெரிய ஏன்னா அது மலை. அந்த மலை நெருப்பு மலையில போய் எந்த பயனும் இல்லாம போயிடும். அதனுடைய சக்தி அததான் இங்க சொல்றாங்க. ஏற்கனவே மிகைப்படுத்தப்பட்ட ஒரு சக்தியிடம் மிகவும் பலவீனமான சக்தியை பயன்படுத்தி எதிர்ப்பது, அதனால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 40 பழமொழிகள் முடிந்தது. அடுத்து வந்து 41வது. அக்னி தேவனுக்கு அபிஷேகம் செய்தது போல் இருக்கிறான். அப்படின்னா என்னன்னா, அ அக்னி தேவனுக்கு அபிஷேகம். இந்த பழமொழிய பாருங்களேன். அக்னின்னா நெருப்பு. அதுக்கு தண்ணி ஊத்தி அணைச்சா என்ன ஆயிரும்? கருப்பு கலர்ல ஆயிரும். இததான் உணர்த்துது. மிகவும் கருமையான நிறம் கொண்ட ஒரு நபரை கிண்டல் செய்வதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துறது. இந்த பழமொழி என்ன? ஒரு கிண்டல் பண்ற பழமொழி. "அக்கினியார் சுட்ட புண் விஷமிக்காது" அப்படின்னா என்ன? தீயினால் சுட்ட புண் விஷம் இருக்காது அப்படின்றத சொல்ற மாதிரி தானே. இதுக்கு ஒரு குறள் கூட இருக்குல்ல, "தீயினால் சுட்ட புண் உள்ளாறும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு." அது வந்து வார்த்தை தொடர்பானது. ஆனா இது கடுமையான தண்டனை அல்லது வேதனையால் சரி செய்யப்பட்ட குறைபாடு மீண்டும் பெரிய அளவில் ஏற்பட்டு துன்பம் தராது அப்படின்னு சொல்றாங்க. அக்கு தொக்கு இல்லாதவனுக்கு துக்கம் என்ன? இந்த அக்கு தொக்குன்ற வார்த்தை வந்து நம்ம மரபு தொடர்லயும் பார்த்துருப்போம். இங்க என்ன அதேதான் அந்த அக்கு தொக்குவோட மீனிங்க தான் இங்க சொல்றாங்க. அக்கு தொக்கு இல்லாதவனுக்கு துக்கம் என்ன அப்படின்னா, பந்த, பாசம், உறவு என்று எதுவுமே இல்லாத தனிப்பட்டவனுக்கு எந்த துன்பமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அங்கத்தை ஆற்றில் அலசொணாதா? ஆற்றில் குளிப்பது என்பது தவறான செயலா? சாதாரண இயல்பான ஒரு செயலை செய்வதில் என்ன தவறு? அங்கத்தை ஆற்றில் சொலானதா? அப்படின்னு சொல்றாங்க. அங்கத்தை கொண்டு போய் ஆற்றில் அலசினாலும் தோஷமில்லை அப்படின்னா, இதுதான் சொல்றாங்க. உழைப்பால் தன் உடல் சோர்ந்தாலும் தோஷம் இல்லை அப்படின்றத உணர்த்துறது தான் இந்த பழமொழி. அடுத்த பழமொழி, "அங்கத்தை கொன்று ஆற்றில் சேர்க்க ஒண்ணாது." அதாவது தவறான செயலை மறைக்கக்கூடாது அப்படின்றத குறிப்பிட ஒரு பழமொழி. கொலை செய்யப்பட்ட உடலை ஆற்றில் போட்டுவிடக்கூடாது. அடுத்து, "அங்காங்கு வைபோகமாய் இருக்கிறான், இங்கே பார்த்தால் அரைக்காசு முதலும் இல்லை." இந்த பழமொழி என்னன்னா, பொது வெளியில ரொம்ப வைபோகமா இருக்கிறான்னா, பெரிய பணக்காரன் மாரி தெரியறான். கிட்ட போய் பார்த்தா அவன்கிட்ட எந்த காசுமே இல்லாம இருக்கும். அதுதான் வெளி வேஷம் போடுவதுன்னு அர்த்தம். "அங்காடி விலையை அதிர அடிக்காதே" அப்படின்னா, ஒரு சமூகத்தில் உள்ள பொதுவான விதிமுறைகள், கருத்துக்கள், நடைமுறைகளை மீறக்கூடாது. இத குறிக்கிற ஒரு பழமொழி தான், "அங்காடி விலையை அதிர அடிக்காதே" அப்படின்னு சொல்றாங்க. "அங்காடிக்காரியை சங்கீதம் பாடச் சொன்னால் வெங்காயம் கறிவேப்பிலை என்பாள்." இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, "அங்காடிக்காரியை சங்கீதம் பாடச் சொன்னால் வெங்காயம் கறிவேப்பிலை என்பாள்." அப்படின்னா, ஒருவருக்கு ஒரு தொழில் தான் தெரியும்னா, அந்த ஒரு இயல்ப தான் செய்வாங்க. அவங்களுக்கு சம்மந்தமில்லாத வேற துறையில அவங்கள திணித்தா, அவங்க அப்படிதான் நடந்துப்பாங்க அப்படின்றத உணர்த்துது. அடுத்து 50வது பழமொழி, "அங்கிடு தொடுப்பிக்கு அங்கிரண்டு குட்டு, இங்கிரண்டு சொட்டு." அப்படின்னா, எப்போதும் கட்சி மாறி மாறி பேசுபவனுக்கு, கோள் சொல்பவனுக்கும் 2 பக்கத்தில் தண்டனை கிடைக்கும். "அங்கிடு தொடுப்பிக்கு அங்கு 2 குட்டு, இங்கு 2 கொட்டு." இந்த பழமொழி என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தன் வந்து 2 பேர் பக்கமும் போய் பேசுறான்னா, கோள் சொல்லி விடுறான்னா, அவனுக்கு 2 பக்கத்துல இருந்தும் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது இந்த பழமொழி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.